திருடக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கையை வெட்டு. கையை வெட்டு. கையை வெட்டினா என்ன ஆகும்? நீங்க நினைக்கலாம், எத்தனை பேர் கையை வெட்டுறது? எத்தனை பேருக்கு வெட்ட தேவைப்படாது. ஒத்தனுக்கு வெட்டு. அதை டிவியில எல்லாத்தையும் காட்டு. எல்லாரும் பாப்பானா? அடுத்து வெட்டு, அடுத்து திருடுவானா? டேய் இங்க வாரு, திருநா கை வெட்டு, நம்மளும் வெட்டி விடுவாங்க. அப்ப திருடுனா கையை வெட்டுனா திருடுறதுக்கு பயம் வருமா வராதா? இப்ப இதனால என்ன நன்மை ஏற்படுதுன்னு பாருங்க. ஒண்ணு, கை போன உடனே முன்ன மாதிரி அவனுக்கு இயங்க முடியாது. ரெண்டாவது, அவனை பார்க்கும் பொழுது ஆஹா திட்டு பெயர்ல எழுதி விட்டு படத்தை கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் விட்டுற மாதிரி இவர்கள் இருக்கிறார்களா, இதெல்லாம் கண்டுபிடிக்க கஷ்டம். இது லேஸ். ஆஹா மேப்படி எனக்கு கையை காணாம திட்டு பையில இருக்கணும், பைய வச்சுட்டு போக மாட்டோம். ஏன் வலது கை இடது கை என்ன பண்றது? அவன்கிட்ட கேர்ஃபுல்லா இருந்துக்கிறோம். அந்த ஒரு நன்மை ஏற்படுத்துகிறது. பறி கொடுத்தான்ல, போட்டுண்டா என் தங்கச்சி கல்யாணம் பண்ண உன் கை அது போதும் எனக்கு நினைக்குவானா இல்லையா? என் தங்கச்சி கல்யாணத்துக்கு எடுத்தீங்கள, என் வாப்பாக்கு ஆபரேஷன், தகப்பனாருக்கு ஆபரேஷன் பண்ண வச்சிருந்த காசை எடுத்துட்டு போனீங்கள, அதுக்கு இந்த கை போனது பத்தாதுடா அப்படின்னு அவன் என்ன செய்வான்? மன நிறைவு அடைவான். அவனுக்கு ஒரு மன நிறைவு. அதே மாதிரி இந்த கையை பார்க்கிற மத்தவனுக்கு அடே திருடுனா எவ்வளவு நன்மை. இஸ்லாம் சொல்லக்கூடிய நன்மை இவ்வளவு பெரிய நன்மை இருக்கு. பாக்குற அத்தனை பேருக்கு கீழே கிடந்த எடுக்க பயம் வந்துருமாங்க. மும்மாடி கையை வெட்டி போடுவாங்கடா. கீழே கிடக்க ரூபாய் கூட பரிசு கூட எடுக்க கூடாதுடா, பிக் பாக்கெட்னு சொல்லி பிடிச்சாண்டா கையை வெட்டி போடுவாங்க. அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குற அளவுக்கு சட்டம் இருந்து அதை தயவு தாட்சியம் இல்லாம வளையாம உறுதியாக கடைபிடித்தால் அப்ப என்னுடைய பொருளுக்கு பாதுகாப்பாச்சா இல்லையா? உயிருக்கு பாதுகாப்பு, உடல் உறுப்புகளுக்கு பாதுகாப்பு, அப்புறம் உடைமைகளுக்கு பாதுகாப்பு வேணுமா இல்லையா? உடைமைகளுக்கு எப்ப பாதுகாப்பு வரும்? அடுத்த உடைமையில கை வச்சா கை இருக்காது, அப்ப உடைமைக்கு பாதுகாப்பு. அப்ப எவ்வளவு அழகா சிம்பிள். இதான விஷயம். இது பெரிய பல்கலைக்கழகத்தில் படிக்கணுமா? இது பெரிய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிற விஷயமா? கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது இதனுடைய ரிசல்ட். நீ செஞ்சு பாரு, ஒரு மாசம் செஞ்சு பாரு, ஒரு மாசம் செஞ்சு பாரு, திருட்டு இருக்கான்னு பாரு. ஒரு மாசம் இதை கடைபிடிச்சா, ஆனா வளையக்கூடாது, ஒரே மாதிரியா இருக்கணும். பெரியவன் சின்னவன் தலைவன் சாதாரண ஆளு எவனா இருந்தாலும் சரி, சட்டத்தின் முன்னாடி அனைவரும் ஜம்மான்னு செஞ்சு காட்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பெண்மணி பாத்திமாங்கிற ஒரு பெண்மணி திருடிடுறாங்க. அதை பத்தி அவங்க குடும்பத்தாரெல்லாம் கையை வெட்டணும் போது வெட்டிடாதீங்க, வேற மாதிரி ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறோம். நபிகள் நான் என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களுக்கு முந்தி உள்ளவர்கள் அழிந்து நாசமா போனது காரணம் என்ன தெரியுமா? முக்கியமான ஆள் திருட்டா விட்டு போடுறது, சாதாரண ஆள் திருட்டு அவனை மட்டும் தண்டிக்கிறது. இதுலதான் நாசமா போனாங்க. அந்த நாசத்தை நான் செய்ய மாட்டேன். என்னுடைய பெத்த மகள், நான் பெத்த மகள் பாத்திமா திருடினாலும் அவங்களுடைய கையை வெட்டுவேன். இந்த மாதிரி நீ அமுல்படுத்தி பாரு. சட்டத்தை வளையாம அமுல்படுத்து, உறுதியை அமுல்படுத்து, கடுமையான இந்த சட்டங்களை கொண்டு வந்து பாரு. அப்ப நமக்கு உத்தரவாதம் கிடைக்குதா இல்லையா? இது நன்மை. கையை வெட்டுறதுனால இப்படி கை நிறைய பேர் கை இல்லாம போயிருவோம். விளங்காம எப்படி நிறைய பேர் கை இல்லாம போவேன்? ஒரு கை இல்லாம போன பார்த்தோன்னே நான் கையை நீட்ட மாட்டேனே. அப்ப 1000 பேருடைய பொருள்ல பாதுகாக்கப்படுது. அப்ப என்னமோ ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஒருத்தனுக்கு கையை வெட்டுற மாதிரி வரும், அவ்வளவுதான். அதனால ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய உடைமைகள் பொருள்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுதா இல்லையா? அவ்வளவு பெரிய நன்மைகளை ரொம்ப போற போக்குல சும்மா அசால்ட்டா இஸ்லாம் சொல்லுதுங்க. இந்த சட்டத்தை மட்டும் இந்தியாவுலயோ உலக நாடுகள் அமுல்படுத்தி விட்டார்களே ஆனால் அவர்களுக்கு நிறைய அரசாங்கத்துக்கு எவ்வளவு மிச்சம். இந்த ஜெயிலுக்கு தான் அதிகமான செலவழிக்கிறோம். ஒரு மனுஷன் திருட்டாங்கிறதுக்காக வேண்டி அவனை கொண்டு ஜெயில போட்டு அவனுக்கு 15 நாளைக்கு சோத்தை கொடுத்து 15 நாளைக்கு ஒருக்கா அவனுக்கு 10 போலீஸை போட்டு அவனை இழுத்துக்கிட்டு கோர்ட்ல நிப்பாட்டி திருப்பி அவனை கொண்டு பத்திரமா கொண்டு விட இந்த ஒரே ஒருத்தனுக்காக வேண்டி ஒரு 10 போலீஸுக்காரன் என்ன செய்யறான்? இங்க எங்கேயுமே மெனக்கட்டு பல டென்ஷனுக்கு ஆளாகி கொண்டு போறது வாகன செலவு என்ன, கோர்ட்டு செலவு என்ன, போலீஸுக்கு சம்பளம் என்ன, ஜெயில சோத்துக்கு என்ன, அதனுடைய வார்டனுக்கு என்ன சம்பளம், இப்படி எல்லாம் மொத்தத்தையும் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு குற்றவாளிகளுக்காக வேண்டியும் கோடானு ரூபாய்கள் நம்ம வரிப்பணத்தில் செலவழிக்கப்படுகிறது. இதுன்னா 10 காசு போட எவ்வளவு முடிஞ்சு வச்சுக்காத. ஒரு வெட்டு, ஒரு கட்டு, போய்கிட்டே இரு. இது எவ்வளவு சிம்பிள், இது எவ்வளவு மிச்சம். அரசாங்கத்துல மதுக்கடைய திறந்து சம்பாரிச்சு மக்களுக்கு நலத்திட்டம் செய்ய தேவையில்லை. இந்த உருப்படாத செலவை நிப்பாட்டினா மதுக்கடையில கிடைக்கிறத விட அதிகமா கோடானு ரூபாய் கிடைக்கும். இந்த சட்டத்தை போடு, நாளைக்கு எவ்வளவு மிச்சமா பாரு. எந்த சட்டம்? சிறைச்சாலைகள் அனுப்பி பல வருஷங்கள் சோறு கொடுக்கறிய, அதை போடு. சட்டம் ஒழுங்குக்குன்னு போலீஸ்காரன் அலைய வைக்கிறீ, பைத்தியம் முடிச்சு அலைகிறான, அதை குறை. ஜெயிலில் உள்ள ஆட்களை குறை.
நீதிமன்றத்தில் வழக்கு தேங்கி கிடக்குற கொடுக்கல் வாங்கலுக்கு தான் கேஸே இருக்கணுங்க. நம்ம நாட்டில் கேஸ் தேங்கி கிடக்கிறது. இன்னைக்கு ஒரு சொத்து கொண்டு கோர்ட்ல கேஸ போட்டோம்னு சொன்னா நம்ம செத்து போனா கூட தீர்ப்பு வராது. ஏன் அவ்வளவு தேங்கி கிடக்கிறது? அதெல்லாம் குறையணும்னு சொன்னா குற்றவாளிகள் குற்றம் செய்வது குறையணும். இருக்கிற கோர்ட்டே போதும், இருக்கிற நீதிமன்றங்களே போதும். திருடுறவன் குறைஞ்சிட்டா ஒரு வருஷத்துக்கு ஒருத்தன் தான் திருடுவான்னு சொன்னா கோர்ட்ல என் வழக்கு தேங்குது. ஒரு 10 வருஷத்துக்கு ஒருத்தனா கொலை பண்ணுவான் இருந்தா மத்த கேசுகள் நடக்குமே, விரைந்து தீர்வு உடனே எவ்வளவு நன்மை, பெரிய பண மிச்சம் ஏற்படும், உடனுக்குடனே நீதிகள் கிடைச்சிடும். அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது சொத்து தகராறுகள்லாம் ஈஸியா தீர்ந்துருங்க. அது கூட செய்ய முடியாம நீதிமன்றங்கள்லாம் தடுமாறிட்டு இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதுக்கு செலவு, கோர்ட் அதிகரிக்கணும், நீதிபதி அதிகரிக்கணும், ஜெயில் அதிகரிக்கணும், ஜெயில உள்ள வசதிகள் அதிகரிக்கணும். அது மாதிரியான போலீஸ் வேணும், துப்பாக்கி வைப்பான்னு சொல்லி அவ்வளவு அது மாதிரி சிம்பிள் சட்டத்தை அழகா மாத்திட்டோம்னு சொன்னா ஈஸியா முடிஞ்சதா இல்லையா? இத யாராவது விளங்குறாங்களா? உங்களுக்கு எவ்வளவு பெரிய மார்க்கத்தை எல்லாம் தந்திருக்க பாத்தீங்களா? சிம்பிளா வழங்கக்கூடிய வகையில இவ்வளவு நன்மையான நடைமுறைப்படுத்தல யாரும் பரவாயில்லை. ஒரு அழகான சட்டத்தை நம்ம கத்துக்கிட்டோம், நாளைக்கு அது மாதிரி நிலைமை வந்தா நம்ம அமல்படுத்தி காட்டுவோங்கிற அளவுக்கு இது யூஸ் ஆகுமா இல்லையா? அப்ப மனித குலத்தை இஸ்லாம் அந்த மாதிரி பாதுகாக்கிறது. அதே மாதிரி இன்னைக்கு பெரிய முக்கியமான விஷயம் என்ன? இன்னைக்கு கூடாத உறவுகள், ஹோமோசெக்ஸ்ங்கிறான், லெஸ்பியன்கிறான், விபச்சாரம்ங்கிறான், இப்படி கேவலமான இந்த காரியங்களை எல்லாம் செய்வதை நியாயப்படுத்துறான். நல்லா தெரியுது இதுல எந்த விதமான நன்மையும் இல்ல. இதனால எய்ட்ஸ் தான் வரும், இதனால ஒரு சந்ததி பெருக்கமே அழிஞ்சு போயிடும், இதனால ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை இருந்தா இனப்பெருக்கம் ஏற்படுமா, அதோட ஒரு மனித செஞ்சாரமா அழிஞ்சு போயிடும். இதுகளை எல்லாம் சாதாரணமா செய்யறாங்களே, இது எல்லாம் விபச்சாரம் தானே. இந்த விபச்சாரம் செய்பவர்களுக்கு என்ன சொன்ன? மரண தண்டனை கொடுங்க. ஒருத்தனுக்கு எய்ட்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா அவனை வச்சு ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்துருது. அப்ப அதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னா விபச்சாரம் செஞ்சா மரண தண்டனை தான் கிடைக்கும் அப்படிங்கறத கடுமையான முறையில அமுல்படுத்தி விட்டால் ஒழுக்கக்கேடுகள்லாம் ஒளிஞ்சு போயிடும். ஒழுக்கமான ஒரு சமுதாயம். அதாவது ஓடும் ரயில்ல பொம்பளை கற்பழிக்கிறான், வீட்டுல புகுந்து கற்பழிக்கிறான், படிச்சு கொடுக்கிற வாத்தியாரு மாணவிட்டு அப்படி நடக்கிறான், வைத்தியம் என்ற டாக்டரு பேஷண்ட் அது மாதிரி நடக்கிறான், ஆசி வாங்க போற ஒரு பக்திகிட்ட அதனுடைய மதகுருமார்கள் அந்த மாதிரி நடக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் பெண்களுடைய கற்போடு விளையாடக்கூடிய நிலைமை ஏற்படுற காரணம் என்ன? அதனால என்ன வரப்போகுதுங்கிறான். என்னடா பண்ணி போடுவீங்க? இத மேட்ரு என்ன பண்ணுவோமா? காலி பண்ணி போடுவோம் அப்படின்னு ஒரு அரசாங்கம் இருந்தால் அங்க இதெல்லாம் நடக்குமா? அதுக்கு ஜெயிலு, அந்த சாமியார் அவங்களை கவலைப்படுது. அவனு மனுஷன் தானே, ஒழுங்கா பயங்காட்டக்கூடிய வகையில சட்டத்தை போடு, தன்னால சரியா வருமா இல்லையா? அப்படி இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா மனித குலத்துக்கு அவர்கள் நல்ல முறையில பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு அற்புதமான ஒரு சட்டத்தை வழங்கி இருக்கிறது. அதனாலதான் இந்த சட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு அமல்படுத்த மாட்டேங்கிறாங்க. நபிகள் நாயகத்துக்கு அமெரிக்காவில் சிலை வச்சான், நம்மளாம் எதிர்த்து அது ஒரு விஷயம். எதுக்கு அந்த சிலை வச்சான்? உலகத்திலேயே சிறந்த சட்டங்களை தந்தவர்கள் என்று சொல்லி ஒரு 10 பேருக்கு சிலை வைக்கிறான். அவன் மார்க்க சட்டத்துக்காக சொல்லவில்லை, தொழுக நோம்புக்காக சொன்னா. இந்த மாதிரி அரசியல் சட்டத்தை அடிச்சு நொறுக்கின 10 பேர்ல முகமது நபி ஒரு ஆள் ஒத்துக்கிட்டான். ஆனா அவர் கொண்டு வந்த அந்த சட்டம் தான் உலகத்துல கொலையை ஒழிக்கும், கொள்ளையை ஒழிக்கும், வன்முறையை ஒழிக்கும், ஆயுத கலாச்சாரத்தை ஒழிக்கும், சகோதரத்துவத்தை வளர்க்கும், அது மாதிரி அரசாங்கத்துக்கு செலவு மிச்சப்படுத்தும் என்கிற விஷயங்களை எல்லாம் விளங்கவில்லை. விளங்கக்கூடிய காலம் கனிந்து கொண்டிருக்கு, நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்ப இதனுடைய நன்மையை உலகம் அறிந்து கொள்ளும். இப்ப முஸ்லிம்களாகிய நாம இந்த நன்மையை அறிந்து கொண்டு இவ்வளவு அழகான மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானே, இதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருப்போம் புரிந்து கொள்வோம். இன்னும் மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் கணக்கில்லாமல் இருக்கின்றன. அடுத்தடுத்த நாட்கள் இன்ஷா அல்லாஹ்